மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலகத்தை சார்ந்த இனிய நண்பர்களே, வாழ்த்து வந்திருக்கின்றவர்களே, பொறுத்தது போதும் பொங்கி எழும் மனவரான்ற படம், அதில் ஆரம்பித்த அந்த வசனம் ஒரு இயக்குனருக்கு தேவையான அத்தனை அம்சங்களும். ஒரு இயக்குனர்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கதையை பற்றி நாலேஜ் இருக்கணும், வசனங்களை பற்றி நாலேஜ் இருக்கணும், திரைக்கதையை பற்றி நாலேஜ் இருக்கணும், நடிப்பும் தெரிஞ்சிருக்கணும். இது அத்தனையும் தெரிஞ்ச அவர். இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு குத்தாட்டத்தில் நாக்கையெல்லாம் துருத்திக்கிட்டு அப்படியே ஒரு போடு போட்டிருக்கிறார். விட்டால் ஹீரோவை தள்ளி விட்டு அவரே ஹீரோவாகிடுவார். அப்படியேப்பட்ட ஒரு திறமைசாலி. அடுத்த இதில் வேலை செஞ்சுருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒளிப்பதிவாளர் CJ ராஜ்குமார் அவர்கள். அவரை வெறும் ஒளிப்பதிவாளர்னு சொல்ல முடியாது. அடுத்து பாட்டு தயாரிப்பாளர் இங்கே சொன்ன மாதிரி எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் ஆணிவேராக இருக்க வேண்டியது ஒரு சென்டிமெண்ட், அதாவது ஒரு சென்டிமெண்ட் பேஸ் தான். அதுதான் அடித்தளமாக இருக்கணும் ஒரு திரைப்படத்துக்கு. அந்த ஒரு சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்டர்டெயின்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த சென்டிமெண்ட்டே இல்லாமல் வெறும் மேக்கிங்கில் போகிற படங்கள் வெற்றி பெறுகிறது இல்லை. ஏதாவது ஒரு அடித்தளம், அஸ்திவாரம்னு ஒன்று இருக்கணும். அப்படி நினைக்கும் போது எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் அந்த பாட்டுங்களெல்லாம் போட்டு காட்டினார். படைப்பாளிக்கு அவன் கவிஞனாக இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை, அவர் கவிஞனாக இருக்கணும்னு தேவையில்லை. தான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ அது சொல்லியிருக்கிறார் ரொம்ப அழகாக. அடுத்து சொல்ல வேண்டியது ஹீரோ. அவர் இதுக்கு முன்னாடி 2 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இது 3வது படம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்கிறார். சாங்லாம் சொல்லும்போது ஒரு நடிகனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னடா இப்படி ஒரு டல்லாக இருக்கிறாரு, அழுமுஞ்சியாக இருக்கிறாரு, எல்லாமே ஒரு ஒரு துடிப்புள்ள இளைஞனாக அதில் பண்ணியிருக்கிறாரு. மற்ற நடித்தவங்க அத்தனை பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாராலையும் முடியாது. அதை செய்திருக்கின்ற தயாரிப்பாளருக்கு நான் சிறந்தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தீர்ப்புன்ற படத்தில் அறிமுகப்படுத்தி ஒரு 4-5 படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ஏற்றுக்க வச்சு ஒரு ஹீரோவாக மாற்றினேன். ஒரு ஹீரோனா இந்த ஹீரோவை வச்சு படம் எடுத்தால் நமக்கு லாபம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினேன். ஒரு ஹீரோ. ஆனால் அந்த ஹீரோவை ஒரு நடிகனாக மாற்றியது, ஒரு சாதாரண ஒரு இளைஞனை ஒரு ஸ்டாராக மாற்றி காட்டுறது இயக்குனர்கள். ஒரு நடிகனை திரையுலகத்துக்கு இப்போ கூட கொடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு. ஓடுற குதிரை மேலே நம்ம ஏறி உட்காந்து அந்த குதிரை ஃபஸ்ட்டு வர்றதுல த்ரில் கிடையாது, அதில் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக அந்த குதிரை ஃபஸ்ட்டு வந்துடும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன நமக்கு அதில் சஸ்பென்ஸோ த்ரில்லோ ஒன்றும் கிடையாது. புதுசாக ஒரு குதிரையை நம்ம ரெடி பண்ணி ரேஸில் விட்டு அது 2வது 3வது வந்தால் கூட நமக்கு பெருமையாக இருக்கும். என்னால் எத்தனை நடிகர்கள் வந்தாங்க, என்னால் எத்தனை இயக்குனர்கள் வந்தாங்க, என்னால் எத்தனை ஹீரோயின்ஸ் வந்தாங்க, என்னால் இப்படி நம்மளை இதுதான் ஒரு இயக்குனருக்கு பெருமையை தவிர பணம் காசுலாம் அப்புறம். என்னால் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அப்போ உதவி இயக்குனர்கள்லாம் ஒரு 10 படம் 15 படம் வேலை செய்வாங்க. நீங்கள் சங்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 படம் என்னிடம் உதவியாளராக வேலை செஞ்சவர். ஆனால் இப்போ வர்றவங்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி. இப்போ ராஜேஷ் கடைசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 படம் தான் வேலை செஞ்சவர். ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்தால் கூட நல்ல நல்ல விஷயத்தோடு வர்றாங்க. இவர் 3 படம் தான் வேலை செஞ்சவர், அவரும் 3 படம் தான் வேலை செஞ்சவர். ஆனால் வெற்றிகளை கொடுக்குறாங்க. இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறணும், அந்த வெற்றி விழாவில் நான் கலந்துக்கிறணும். அதுக்கு பிறகு ரங்கசாமி என் கம்பெனியில் படம் பண்ணணும்னு வேண்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. முதல்ல என் குருவாருக்கு நன்றி. ஏன்னா அவர்லாம் நான் இல்லை. அவர் மண் என்னை சிலையாக செஞ்சு வெளியே அனுப்பியிருக்காரு. சார் நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி அவர்கிட்ட போய் நான் ஒர்க் பண்ணேன், டைரக்டராக ட்ரை பண்ணேன். அப்போ நிறைய வறுமை, சாப்பாடு பிரச்சனை, அவர்கிட்ட போய் நிற்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்ட்டு வெளியே ட்ரை பண்ணேன்.
அப்புறம் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம சினிமா ஒத்து வர போயிடலாமா, ஊருக்கே போயிடலான்னு சொன்னேன். காரில் உட்காந்து எல்லாம் காட்டி காசு சொல்ல போனேன். சார் ஒரு பாட்டு கேட்குறீங்களா சார்னு சொல்லு பண்ணார். அந்த அம்மா பாட்டு நான் பாடி காட்டினேன். உடனே சொன்னார், நீ கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், ஷூட்டிங் போகலான்னாரு. எப்போ போகலான்னு கேட்டார். நாளைக்கு காலைல போகலாம் சார்ண்ணே. நாளைக்கு காலையாண்ணா எல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியாக வச்சேன். அவர் சொன்னார், எஸ்சி சாரோட கோ டைரக்டர் சார்னு. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் ரைட்னார். ஏன்னா அவர்கிட்ட வெளியே வந்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ் பாய்கிட்ட நீங்கள் படம் பண்ண பண்ணுவாங்க. இந்த படம் பெருசாக வரும், பெருசாக வந்திருக்கு. 95 டிசம்பரில் ஆரம்பிக்கிற கதை 96 ஜனவரி பொங்கலில் முடிஞ்சிடும். 23 நாள் நடக்கிற ஒரு கதை. நான் என் ஹீரோ சிங்கமொழின்னா கேமராமேன், எடிட்டர் சக்தி எல்லாரை பற்றியும் பேசினா டைம் ஆச்சு. அதனால் எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்தோட பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன். இந்த படம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். முதல்ல இந்த இடத்துல இனிய தயாரிப்பாளனாக்கிய என் நண்பன் சேவியர் பிரிட்டோ அவர்களுக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர் எனக்கு என்கிட்ட அனுப்பிச்சி வச்சார். இந்த கதை கேளுங்கண்ணே, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நம்ம கார்லேயே உட்காந்துக்கலாமே, கேட்கலாமே. காரில் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னாரு. சும்மா சொல்லுங்க அப்படின்னு எடுத்த உடனே இந்த ஒரு அம்மா பாட்டை மாத்திரம் பாடினார். உலகத்தில் தாய்ப்பாசத்துக்கு இணையான ஒரு பாசமும் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தாயின் மேலே ஒரு பாட்டை பாடி காமிச்சோடனே வேறு எதுவுமே நீ சொல்ல வேண்டாம்ப்பா, நம்ம படம் எடுக்கிறோம், போகிறோம், ஜெயிக்கிறோம், பெருசாக ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். எங்கள் ஹீரோவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. 45 நாள் 50 நாள் ஒரே இடத்துல நாங்கள் கொடுத்த ரூமில் தங்கியிருந்து ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்கார். உண்மையில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இணையாக ஹீரோயின்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிங்கமொழி அண்ணனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் ஒன்றுன்னா எள்ளுன்னா என்னையா நிற்பார். அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. எங்கள் ஃபைட் மாஸ்டர்ஸ் கார்த்திக், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராஜகலை, நாங்கள் கேட்டதுக்கு மேலே எல்லாம் அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் ராதிகா, பாலாஜி, அப்புறம் எங்கள் உதவி இயக்குநர்கள் பேரி ஜான், முத்து, வேலு, எல்லாமே. அதாவது ஒருத்தரை விடாமல் நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். இந்த குடும்பம் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் அருளும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் வேண்டி மீண்டும் ஒரு முறை உங்களை வருக வருக என வரவேற்று அமர்வதிலே மிக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். யூஸ்வலாக சுருக்கமாக தான் பேசுவேன், ஒரே ஒரு விஷயம் பேசிக்கிறேன். தமிழ் படத்துக்கு அப்புறம் நான் இசையமைக்கிற 14வது படம், அது 14th மூவி. இது நான் தமிழ் படத்துக்கு எப்படி பாடல்கள் உயிரோட்டமாக அமைச்சேனோ அதே தான் இன்னி வரையும் எல்லா பாடல்களையும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லா பாடல்களையும். பட் ஜென்ரலாக என்னென்னா, படம் ஹிட்டானால் தான் பாட்டு ஹிட்டுன்னு ஒரு ஃபேட் இப்போ இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜென்ரலாக சாங்ஸை பற்றி ரிவ்யூஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ நான் கடந்த 3 வாரமாக இந்த தியேட்டர் விட்டு நவரவே இல்லை. இன்றைக்கி பொங்கி எழுமனகரா, போன வாரம் கல்கண்டு, அதுக்கு முந்தி திலக்கர், 3 படத்தோட ரிவ்யூஸும் வரல. அது பாட்டு நல்லா இல்லைன்னா திட்டி எழுதிட வேண்டியது தான். பட் பாட்டு எழுதினா தான் மக்களுக்கு போய் சேரும். எல்லா பாடல்களும் மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த படங்களோட பாடல்களும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த படம் ஒரு வெற்றிய படமாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. பாடல்கள் ஆல்ரெடி எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்கு. ஸோ உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை, வாழ்த்துக்கள் தேவை. நன்றி. இங்கே வந்திருக்கிற இசை விழாவிற்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். நலன் தான் எனக்கு முதல்ல அவர் பேர் தெரியும். இப்போ அவரோட பேரை மாற்றி தந்தை பேரை சேர்க்குறது இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட். நானும் எங்கள் அப்பா பேரை தான் சேர்த்துருக்கேன், வெற்றி மகாலிங்கம்னு. தந்தை பேரை தாய் பாட்டு வச்சுருக்காரு, தந்தை பேரை சேர்த்துருக்காரு. எங்கூடையும் சில மாதங்கள் பணியாற்றிருக்கிறாரு. அவரும் இந்த படமும் பெரிய வெற்றி பெற என் படம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முதல்ல சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் பல்ல துருத்திட்டு ஆடினாங்க, இயக்குநர்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இயக்குனருக்குள்ளேயும் ஒரு சிறந்த நடிகன் இருப்பாங்க. அதனால தான் எல்லா இயக்குனருமே இன்றைக்கி நடிகர் ஆகுறாங்க. என்னென்னா, ஒரு நடிப்பை போய் சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து வாங்கி செத்து சுண்ணாம்பாறதுக்கு நம்ம நடிச்சிடலாண்டா அப்படின்னு தான் நடிக்க போகிறோம். அதுக்கு முதல் உதாரணம் நவீன். இங்கே உட்காந்துருக்க இயக்குனர்கள் எல்லாருமே பாருங்கள், சந்திரசேகர் சார் நடித்தார், நவீன் நடித்தார், பொன்ராம் சாரும் நடித்தார், எல்லாருக்குமே தெரியாது. சீனிராமசாமி நடிச்சிருக்காரு, நான் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஏன் இவர் நடிக்கக்கூடாது? 15 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்.
ஒரு படம் மூச்சு பிடிக்கிறதுக்காவது நேரம் வேணும். ஒரு படம் நல்ல படம் இப்போ எனக்கெல்லாம் ஒரு யூடிவி பெரிய இது நல்ல பப்ளிசிட்டி ரீச் ஆயிடுச்சு. ஒரு நல்ல சின்ன படம் வரும்போது அது தேட்டருக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கழிச்சு திங்கக்கிழமை காலையில் தான் இந்த படம் நல்லா இருக்காம்ப்பான்னு டாக் வர்றதுக்குள்ளேயும் வெள்ளிக்கிழமை காலையில் படத்தை தூக்கிடுறாங்க. தேட்டருக்கு ஆடியன்ஸ் பாதி பேர் படம் தூக்கிட்டாங்களா தம்பி அப்படின்றாங்க. ஸோ இது நடக்காமல் நீங்கள்லாம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் எல்லா படத்துக்கும் கொடுக்கணும்னு நான் எல்லார்ட்டையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் பொங்கி எழும் மனோகரா டெஃபினட்டாக சக்ஸஸ் பொங்கி எழணும்னு எல்லாம் இறைவனை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப அண்ணாந்து பார்க்குற, நான் மதிக்கிற கலைஞர்கள் இருக்க ஒரு மேடை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிறது எஸ்ஏசி சார், ராதாரவி சார், அப்புறம் பாலாஜி திவேல் சார். பொங்கி எழும் மனோகரா இந்த டைட்டிலே ரொம்ப ஒரு கேப்டிவான ஒரு டைட்டில். எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய டைட்டில். இன்றைக்கி அந்த சீரியஸ்னஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு நமக்கு ஒரு இடம் வருது, அந்த இடத்துக்கு போராடணும் அப்படிங்கிற அந்த போராட்டமும் அந்த ஒரு வெறியும் தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ரமேஷ் ரங்கசாமி அண்ணன், இர்ஃபான் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பொங்கி எழும் மனோகரா இந்த படம் இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு அது முன்னாடி நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன்ல, நானும் இன்னொரு டைரக்டர் 2 ஃப்ரெண்டு, அவனை நான் போடா வாடான்னு தான் நான் கூப்பிடுவேன். அப்போ அவன் படம், என் படம் அஜித் படம் நான் எடுத்தேன், அது ஓடலை. அவன் இன்னொரு படம் எடுத்தேன், அவன் ஓடிடுச்சு. அது டைரக்டர் யாருன்னு சொல்ல மாட்டேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஏதோ பார்ட்டி இருந்துச்சு. இல்லை என்னடா கிளம்புறேன்டான்னு போடா வாடான்னு பேசிக்கிட்டு இருக்கல, அவரோட அசிஸ்டண்ட் அசோசியேட் என்னை தனியாக கூப்பிட்டாரு. இங்கே வாங்க, சாரை எல்லோரும் முன்னாடி டாட்டான்னு போட்டு பேசுகிறாங்க, நீங்கள் 1000 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், புரியுதுங்களா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஏன்ப்பா அவர் என் ஃப்ரெண்டுப்பா அப்படிங்கிறேன். அது இருக்கட்டும் சார் ஹிட்டு கொடுத்துட்டார்ல சார் அப்படின்னாரு. அதே மாதிரி எனக்கு நாளைக்கு ஒரு ஃபோன் வரணும், இல்லாட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகி ரமேஷோட அசோசியேட் பிஆரை எனக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் அண்ணனை போடா வாடான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் ஹிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு இவர் அசோசியேட் எனக்கு ஃபோன் பண்ணணும். என் நட்பை விட அவரோட வெற்றி தான் எனக்கு இப்போ தேவை. இயக்குனர் எல்லாம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த சினிமா உங்களை கைவிடாது, நீங்கள் அவர் பெருசாக வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி கொடுத்து, முக்கியமாக எல்லாம் இல்லை இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கிள் எஸ்ஏசி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் நாளைய தீர்ப்புக்கு அப்புறம் என்னை ப்ரொடியூசராக ஆக்குனாங்க. அவர்களுடைய கைடன்ஸில் தான் நான் செந்தூர பாண்டி, ரசிகன் தேவாங்கிற படத்துக்கெல்லாம் ப்ரொடியூசராக இருக்க முடிஞ்சது. அதற்கப்புறம் என்னுடைய டாக்டரை வச்சு அவங்களே கைட் பண்ணி சட்டமுறை இருட்டறைன்னு சொல்லி ஒரு படத்துக்கு டைரக்டர் ஆகினாங்க. ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்வார்கள், லெட்ஸ் நாட் வெயிட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, லெட்ஸ் கிரியேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல் ரமேஷ் ரங்கசாமியும் அவருடைய உழைப்பும் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. அந்த உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறும். மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி.